வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல எங்க வீட்டில் அடிக்கடி செய்யற ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது முருங்கைக்காய் பொரியலும் தக்காளி ரசம் தாங்க. என்னடா முருங்கைக்காய் பொரியல் தக்காளி ரசம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? இதுல என்ன ஸ்பெஷல்னு கேக்குறீங்களா? எங்க வீட்டுல பண்றது எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. அதாவது இப்போ வந்து சீசனு, நிறைய முருங்கைக்காய் கிடைக்குது. இந்த முருங்கைக்காய் கிடைக்கலையே இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதே மாதிரி அது கூட வந்து தக்காளி ரசம், இது ரெண்டு இருந்தாவே போதுங்க. ஒரு சாம்பார், புளிக்குழம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த தக்காளி ரசத்துக்கும் முருங்கைக்காய் பொரியலுக்கும் சூப்பர் காம்பினேஷன், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்து அது பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், போடுறப்ப என்னென்ன அளவுன்னு சொல்றேங்க. இப்போ பார்க்கலாங்களா முருங்கைக்காய் பொரியல் தக்காளி ரசமும்? இப்போ பாருங்க, முதல்ல வந்து நம்ம முருங்கைக்காய் பொரியல் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ அதுக்கு முதல்ல வடக்கல் வச்சுட்டேன். பாருங்க, முருங்கைக்காய் ஒரு 4-5 முருங்கைக்காய் எடுத்து இப்படி கட் பண்ணி கழுவி வச்சிருக்கிறேங்க. இப்போ வந்து வடக்கல் சூடானதுக்கு அப்புறம் நாம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே எல்லா சமையலுக்குமே முக்கால்வாசி கல்லெண்ணெய் தாங்க, இல்லாட்டி நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 தான். இப்போ பாருங்க, கல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது இப்போ எந்த வீட்லேயும் பார்த்தாலும் மார்க்கெட்டில் எல்லா பக்கமே முருங்கைக்காய் ரொம்ப நிறைய வருதுங்க. ரேட் ரொம்ப கம்மி. நம்ம வீட்லேயே முருங்கைக்காய் நிறையா காய்க்குது. அதனால அடிக்கடி முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல் அந்த மாதிரி தாங்க. அதனால தான் முருங்கைக்காய் பொரியல் வந்து அடிக்கடி செய்யறத வந்து இன்னைக்கு வீடியோ போடலான்ட்டு இப்போ முருங்கைக்காய் பொரியல் தான் ஆகுது. எங்கள் வீட்டில் மத்தியானமே இதுதாங்க இன்னைக்கு. இப்போ பாருங்க, கடுகு வெடிச்சிருச்சு. அதோட வந்து நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற ஒரு வெங்காயம் சேர்த்திக்கலாம். அதோட வந்து கருவேப்பிலை ஒரு கொத்துங்க. இப்போ பாருங்க, இதை நல்லா வணக்கிடலாம். ஏன்னா சாம்பார் வச்சோம்னாலும் ஒரு முருங்கைக்காய் போடுவோம், அவ்வளவுதான். இப்போ முருங்கைக்காய் நிறைய கிடைச்சதுன்னா என்ன பண்றதுங்க, பொரியல் தான் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி பொரியல் நீங்க செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வெறும் ரசமே இந்த முருங்கைக்காய் பொரியல் இருந்தாவே போதும். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. அது கூட ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்திக்கலாம். பாருங்க, இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து இதோட வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்திடலாம். எங்க வீட்டுல நீல முருங்கைக்காய் இருக்கு, குட்டி முருங்கைக்காய் இருக்கு, 2 முருங்கைக்காயுமே இருக்குதுங்க. இது நீல முருங்கைக்காய் நல்லா சதக்காய், நல்லா பெருசு பெருசா இருக்கு. காய் பார்த்தா குண்டு குண்டா இருக்குதுன்னு, முத்தி இருக்குதுன்னு நினைக்க வேண்டாங்க. நல்ல காயே, நல்ல பெரிய காய், நல்ல சதக்காய். இது பார்த்தீங்கன்னா இன்னும் முத்தவே இல்லை இந்த முருங்கைக்காய். இப்போ வந்து முருங்கைக்காய் நல்ல ஒரு பரட்டி எடுத்து நாம் இதுக்கு வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுடலாங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிங்க. இது வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான். அவ்வளோதாங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வணங்கிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். வேகிறக்குள்ள கொஞ்சம் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தக்காளி ரசம்
எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வேகிற அளவு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடலாங்க. இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு வேக விட்டுறலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே வச்சுருங்க, நல்லா வேகட்டும். நாம் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இது வேகிறக்குள்ள நாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஏற்கனவே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பட்டை, அதாவது ஒரு 3 கிராம்புங்க, அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் பட்டை சோம்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். முருங்கைக்காய் வேகுது. அதுக்குள்ளே நம்ம தக்காளி ரசம் தாளிச்சு விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய தக்காளி, 2 தக்காளி. நீங்கள் கையில் கரைச்சிட்டாலும் சரி, மிக்சியில் அடிச்சிட்டாலும் சரிங்க. நல்லா கெட்டியாக இருக்குது, கையில் கரைக்க முடியல. அதனால நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டுங்க. அதாவது ரொம்ப நைஸாக அரைக்காமல் சும்மா ஒரு 60-70% அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு, 5-6 பல்லு பூண்டு, ஒரே ஒரு வரமிளகாய். இதை வந்து நல்லா பச்சையாகவே நல்லா அம்மிக்கல் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டாலும் சரிங்க. இப்போ அதை நம்ம அம்மிக்கல்லில் நான் தட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அதோட சும்மா ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்திருக்கிறேன், வாசமாக இருக்கும். இந்த மாதிரி இதுவுமே எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு தண்ணி, அது கொஞ்சமாக இருந்தது. காலையில் சாம்பார் வைக்கும்போது அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஊற்றினா ரசம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி புளி பாருங்கள், சின்ன நெல்லிக்காய் சைஸு ஊற வச்சுருக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த 4 ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு. அந்த பக்கம் முருங்கைக்காய் வேகுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் தக்காளி ரசம்னு முருங்கைக்காய் பொரியல் இருந்தாங்க, அது கூட ஒரு அப்பளம், அவ்வளோதான் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சிட்டோம். வடக்கல் சூடாகுது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்க, அந்த பக்கம் சிம்மிலே வச்சிருக்கிற அடுப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். அதில் உப்பும் தேங்காய் சேர்த்தணும். இப்போ பாருங்க, இது வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்திக்கலாம். பாருங்க, இப்போதான் கடுகு வெடிக்குது. நீங்கள் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போடுங்க. அதோட வந்து ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். பெருங்காயம் கொஞ்சங்க. ஃபஸ்ட்டு வந்து புளியை கரைச்சி அந்த தண்ணி சேர்த்திடலாங்க, புளி தண்ணியை. இப்போ பாருங்க, அதோட வந்து இப்போ பாருங்க புளி தண்ணி நல்லா கொதிக்குது. அதோட வந்து நம்ம தக்காளி அரைச்சி வச்சிருக்கிறோம்ல, அதை சேர்த்திடலாம். அதோட நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி 3 சேர்த்திடலாங்க ஒட்டுக்கா.
இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டுடலாம். பாருங்க ரசத்துக்கு தேவையான கல் உப்பு போட்டாச்சு. மஞ்சத்தூள், இப்போ பாருங்கள் ரசம் கொதி வரையில் நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே வந்து இப்போ சேர்த்திடலாம். அதாவது கொதி வர்றதுக்கு முன்னாடி சேர்த்திருங்க. அதோடு வந்து நம்ம கொத்தமல்லி தலையுமே கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள் கொதி வருது ரசம். கொத்தமல்லி தலை போட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கிங்க. வெல்லம் சேர்த்துனா நல்லா இனிப்பு, புளிப்பு, அந்த காரம் இது எல்லாமே வந்து நல்லா நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ரசம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதாவது லைட்டாக ஸ்வீட்னஸாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள் சுற்றியுமே நுரக்கட்டி வருது. ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளுடைய கமன்னு தக்காளி ரசம் ரெடிங்க. பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த பக்கம் தக்காளி ரசம் ரெடி. அதாவது மூடி போட்டு வச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்ல வாசமாக இருக்குங்க. சுட சுட சாப்பாடோட இந்த முருங்கைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் முருங்கைக்காய் வந்து சிம்மில் வச்சுருந்தோம். வெந்துருச்சா எப்படின்னு பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். பாருங்கப்பா ஆவி சும்மா செம ஆவிங்க, செம சுடுதுங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. முருங்காய் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்து நல்லா பொழந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் முருங்காய் நல்லா வெந்துருச்சு. அப்போ நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்திட்டு தேங்காயும் சேர்த்திடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. உடஞ்சி போயிடும் முருங்காயெல்லாம். இப்போ பாருங்க தேங்காய், பட்டை, சோம்பு அரைச்சதை ஊற்றிடலாம். இப்போ பாருங்க கொஞ்சம் ஜாரில் தண்ணி சேர்த்தி அதையும் சேர்த்திடலாம். இது அரைச்சி ஊற்றுனாவே சும்மா வாசம் கும்முன்னு இருக்குதுங்க முருங்காய்க்கு. இப்போ வந்து அடுப்பு அதிகமாகவே வச்சுக்கோங்க. அதாவது முருங்காய் சாப்பிட்றதே வந்து பல பேர் பல விதமாக சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து உள்ள இருக்கிற சதை முட்டை எடுத்து சாப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அப்படியே மென்று சாப்பிடுவாங்க. மென்று சாப்பிட்டு சக்கை முட்டை எடுப்பாங்க. உங்கள் வீட்டில எல்லாம் முருங்காய் எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் இது அப்படியே ஒரே ஒரு கொதி வரட்டு. ஏன்னா இந்த தேங்காய், இந்த பட்டை, சோம்பெல்லாம் பட்டை வாசம் அதாவது பச்சை வாசம் போகட்டுங்க. ஒரே நிமிஷம் மூடி போட்டுடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் வேண்டாங்க, அடி பிடிச்சிக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமே ஆயிடுச்சு. நம்ம முருங்காய் பார்க்குறதுக்குள்ள இது பாருங்கள் ரசம் எப்படி இருக்குன்னு சும்மா ஆவி அப்படி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரசம் வாசமாக இருக்குதுங்க. நல்லா மிளகு, சீரகம், பெருங்காயம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த புளிப்பு, காரம் இதெல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துனோம். நீங்களும் சுட சுட சாப்பாடோட இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்குள்ளே பாருங்கள் அந்த பக்கம் முருங்காய் வெந்துருச்சு. முருங்காயும் எடுத்துடலாம். இப்போ எங்கள் வீட்டில் மத்தியான சாப்பாடு தக்காளி ரசம், நம்ம முருங்காய் பொரியல் தான். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் முருங்காய் எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ தட்டம் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
நல்லா பச்சை வாசம் நல்லா போயிருச்சு. அப்படியே ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி முருங்கைக்காய் பொரியல், அதாவது இது கூட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. அப்படியே எடுத்து இந்த நீங்கள் முருங்கைக்காவே எப்படி பொரியல் ஒவ்வொன்றா சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரியே சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கிரேவி மாதிரியெல்லாம் இல்லை, இது ட்ரையாக தாங்க இருக்குது. பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்து நல்லா சூப்பராக வாசமாக இருக்குதுங்க. இதுக்கு மேலேயும் கூட நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாசம் இன்னுமே. பாருங்கள், சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ எங்கே பார்த்தாலும் முருங்கைக்காய் தான் கிடக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி முருங்கைக்காய் பொரியலும் தக்காளி ரசமும் வச்சு ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு நாள் ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் முருங்கைக்காய் கிடச்சுன்னா இந்த பொரியல் தான் இருக்கும். தக்காளி ரசம் தான் எப்பவுமே உங்கள் வீட்டில் இருக்கும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. சுட சுட சாப்பாடோட இந்த தக்காளி ரசமும் முருங்கைக்காய் பொரியல் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு. உங்கள் வீட்டில் லஞ்சுக்கு என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு தக்காளி ரசம் முருங்கைக்காய் பொரியலும் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ரொம்ப ஈஸி தான். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதாவது முருங்கைக்காய் குழந்தைகளுக்கு பிடிக்கலனாலும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு, மசாலா ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு தர்றோம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, கவண்டம்பாளையம், கோயம்புத்தூர். ஃபோன் நம்பர் 9952809354. யாராவது முறுக்கு அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது அந்த மாதிரி வளகாப்பு, காது குத்து, அந்த மாதிரி தட்டு சீரு அந்த மாதிரி வைக்கணும்னா எங்ககிட்ட சொல்லுங்கள். ஃப்ரெஷ்ஷாக எல்லா ஸ்வீட்டுமே பண்ணி தர்றோம். நன்றி, வணக்கம்.